வெல்கம் டு சோஃபியா மாலதி யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க, சோஃபியா டெல்ஸ் அபவுட் சோஃபியா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு சுவாரஸ்யமாக நீங்கள் யோசிச்சுட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட ஏமாற்றாமல் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சோஃபியாவை பற்றி சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு. நம்ம மனிதர்கள் பொறுத்தவரையிலும் நிறைய நமக்கு தேடல் இருக்குது, பலவிதமான தேடல்கள். அதில் நம்ம கற்பனைக்கே எட்டாத சில விஷயங்கள் இன்னமும் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது வானம். இந்த வானத்தில் என்ன தான் நடக்குது? அங்கே யார் இருக்கா? ஏலியன்ஸுன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பலவிதமான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட நம்மளுடைய தேடல் இன்னும் நிற்கவே இல்லை. அது எட்டி பிடிக்கணுன்ற நம்மளுடைய கனவும் ஓட்டமும் இன்னும் நிற்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு ரொம்பவே தொடர்புடைய ஒரு ஆள் தான் நம்ம சோஃபியா அப்படின்னு சொல்லணும். அவள் ஒரு வானம்பாடி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வானம்ன்றீங்க, கனவுன்றீங்க, சோஃபியான்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு நம்ம போகிறோம். அந்த கதையும் இந்த கதையும் லிங்க் ஆகும்போது உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும். வாங்க கதைக்குள்ளே. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் தான் நம்ம நாசா பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா 1960களிலிருந்து 1972 வரலும் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அப்பல்லோ திட்டம் அப்படின்றது. இதில் என்ன முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கிற அந்த சந்திரனில் நம்ம மனுஷனை கொண்டு போய் இறக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த அப்பல்லோ திட்டத்தின்படி 1969 ஒரு க்ரூ அனுப்புகிறாங்க மூணுக்கு. அதில் போனவர் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு அங்கே கால் தடம் பதிக்கிறாரு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நமக்கு அனுப்புகிறாரு. அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வீடியோவில் கூட இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம். மூணில் மட்டும் இல்லாமல் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கிரகங்களில் நம்ம வாழ்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படிலாம் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா இருந்து நம்ம மக்கள் தொகையை பெருக்கினது மட்டும் இல்லாமல் இயற்கையும் அழிச்சிட்டோம். இயற்கை நம்மளை அழிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு கிரகத்தில் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் அழிச்சிட்டு வரலாண்டா சாமி அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக பல திட்டங்கள் நம்ம போயிட்டுருக்கு. இப்படி ஒரு பக்கம் நம்ம யோசித்தாலும் பல முன்னோடிகள் நமக்கு அன்னைக்கு இருந்த மக்கள் இப்படியெல்லாம் யோசிச்சுருந்தாங்கன்னா நம்ம இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன்லேயும் டிவிலையும் பல விஷயங்களை இல்லை சேட்டலைட்லேயும் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. சரி, நம்ம திருப்பி பழைய கதைக்கே போவோம். அந்த மாதிரி மனிதனை கொண்டு போய் இறக்கணும் அப்படின்னு நினச்சா நாசா அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடித்தாங்க. அதை தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்ற ஒரு உண்மை நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னப்பா சொல்கிற, நிலாவில் தண்ணியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிலாவில் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் இன்னத்துக்கு மனுஷங்கள்லாம் போயிருப்பாங்களே, தண்ணி இருக்கிறதா யாரும் சொல்லலையே அப்படின்னும் நீங்கள் கேட்கலாம். முதல்ல நடந்த ஆராய்ச்சிகளில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவினுடைய இருண்ட பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தண்ணினா லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் அது ஐஸ் கட்டி உறைந்ததாக இருக்கக்கூடிய, பனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதா இருக்குது. நிலாவினுடைய பள்ளத்தாக்குகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் இருந்தது. ஆனால் இப்போது சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா இல்லை நிலாவில் டார்க்கர் சைடில் மட்டும் இல்லை, பிரைட்டன் சைடில் கூட இந்த தண்ணியினுடைய அந்த மாலிகுல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குதுங்க இங்கே. ஆமாம், நம்ம நிலாவை பூமியிலேருந்து எந்த பக்கத்தில் பார்க்குறோமோ அதனுடைய அந்த வெளிச்சம் எந்த பக்கத்தில் படுதோ அந்த பக்கத்துலேயும் கூட தண்ணியினுடைய அந்த மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் கண்டுபிடிச்சாங்க, இதை யார் சொன்னது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாம், நம்ம இப்போது நம்ம வானம்பாடி இங்கே வராங்க. அவங்க தான் சோஃபியா அப்படின்றவங்க. இந்த சோஃபியா அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு தான் அது.
பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 40 வருடமாக இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டை என்ன பண்ணிட்டாங்க இப்போ பிடிச்சி பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணி பேசஞ்சர் சீட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அது உள்ள ஒரு டெலஸ்கோப்பை வச்சு அம்மா தாயே நீ போயிட்டு வானத்தில் சுற்றிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அந்தம்மா போயிட்டு வானத்தில் சுற்றிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே பார்த்திங்கன்னா நிலாவை அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. நிலாவை கேப்சர் பண்ணும்போது தான் அந்த அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த மாலிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ சோஃபியா அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபியா SOFIA சோஃபியானுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்டில் ரிலீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே, அடுத்தது நம்ம போவோம். இந்த சோஃபியா வச்சு ஏன் இதை பார்த்துட்ருக்காங்க, இந்த டெலஸ்கோப்பு வானத்தில் சுற்றிட்டுருக்கு, ஒரு ஃப்ளைட்டில் சுற்றிட்டுருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது ஏன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, இங்கேருந்து 2024 ஒரு க்ரூவை திருப்பி அனுப்புகிற மாதிரியும், அந்த க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்ட்ரோனட் மட்டும் போகிறது இல்லாமல் அவங்களோட ஒரு ஃபீமேல் அவங்களும் வந்து உள்ளே போகிற மாதிரி, அதாவது மூணுக்கு போயிட்டு பயணம் பண்ணிவிட்டு திரும்பி வர மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தண்ணி வந்து பயன்படுமா, இந்த தண்ணியை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதும் நம்ம நாசா வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஏன் இதை செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை, அதாவது நிலாவில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா செல்லக்கூடிய அந்த க்ரூவில் வந்து தண்ணியை மட்டும் நிறுத்திட்டு மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றது நம்ம நாசாவோட ஒரு திட்டங்க. 2024 அடுத்து ஒரு விண்கலம் நிலாவை நோக்கி போக போகுது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஆஸ்ட்ரோனட்டும் அதில் போகிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல். சரி, இந்த சோஃபியாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.